தலையும் வாலையும் குழம்பு வச்சுட்டு மீதி பீஸை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். மாவுலாம் மீன் குழம்புக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்திருக்கேன். இந்த வதக்குனதோட அரை மூடியில் பாதி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மீன் குழம்பு வைக்கிறதுக்குள்ளேயும் மீனில் மசாலா போட்டு எடுத்து வச்சுருவோம், ஊறட்டும். தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, காஞ்சிருச்சு. தேவையான அளவு வெந்தயம் போட்டாச்சு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டுக்குவோம். சாப்பிட்டா மறக்காம வீடியோக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச பிளாக்ல ஹார்ட்டா கமெண்ட் பண்ணிடுங்க. வதக்கி வச்ச ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றணும். இங்கே குழம்பு புளி கரைச்சி ஊற்றியாச்சு. தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கலந்த பொடி. குழம்பு கொதிக்குது. வெங்காயம், தக்காளி, தேங்காய் மூணும் அரைச்சி வச்சதை விழுதுகளை ஊற்றிக்குவோம். குழம்பு வத்திருச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு